நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இங்க இருந்தவங்க எங்க போயிட்டாங்க ஜெகதம்பா? சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம இருக்க? இல்ல எல்லாரும் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்களா? நீ என்ன எதுவுமே பேசாம இருக்க? ஐயோ பிடிக்க வேண்டாம். ஆமா, உனக்கு என்னதான் ஆச்சு? அப்படியே தலை சுத்துற மாதிரியே தோணுது. சரி, நான் போய் நீ குடிக்கிறதுக்கு கஞ்சி கொண்டு வரேன். நில்லுங்க, எங்க போறீங்க? கிச்சனுக்கு தான். அங்க தண்ணியை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்படின்னா மத்தியானத்துக்கு இன்னைக்கு எதுவுமே சமைக்கலையா? யார் சமைப்பாங்க? இந்த வீட்டுல நடக்கிற செலவு வச்சு காலையிலேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. 2 மருமகளும் அவங்க புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. வீடே பட்னியா தான் இருக்கு. நீயாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல ஜெகதம்பா? சாப்பாட்டுக்காக என்னோட 2 பசங்களும் இப்படி சண்டை போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா நீ வேற யாரையாவது அனுப்பி வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வர சொல்லலாம் இல்லையா? அதுக்கு பணம் வேணும் இல்லையா? பணம் இல்லையா? அப்படின்னா நீ பூட்டி வச்சிருந்த பணத்தெல்லாம் என்ன பண்ண? ஒவ்வொரு காரணமா சொல்லி சுமேஷ் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டான். அப்புறம் கடந்த 1 வருஷமாவே இந்த வீட்டுக்காக செலவு பண்ணேன் இல்லையா, பணப்பொட்டி காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் உடம்பு ரொம்ப தளர்ந்து போச்சு. மாடு மாதிரி 3 பசங்களை பெத்தெடுத்து என்ன பிரயோஜனம்? பசிய போக்குறதுக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் நல்ல நேரம் பார்க்கணுமா என்ன? இதுக்கப்புறம் சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த வளையலும் செயினும் மட்டும்தாங்க இருக்கு. அவமானமா இருக்கும் தான் இதை கொண்டு போய் அடகு வைக்காம இருக்கேன். கம்பீரமா வாழ்ந்த ஜெகதம்பா வாழறதுக்காக நகையை அடகு வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு ஊர்க்காரங்க சொல்லுவாங்க இல்லையா? பசிக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு அவமானமே இல்லை ஜெகதம்பா. முதல்ல பட்டினி போகட்டும், அதுக்கப்புறம் தன்மானத்தை பத்தி யோசிப்போம். சரி, இதுக்கப்புறம் இதை போட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க சொன்ன மாதிரி முதல்ல பசி போகட்டும். இந்தாங்க, இதை அடகு வச்சுட்டு வீட்டுக்கு தேவையான சாமான எல்லாம் வாங்கிட்டு வாங்க. நகைய வாங்கிதான் வைப்பியே தவிர அதை கழட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வேற வழியில இதை கழட்டி கொடுத்துருக்க. இதை வித்தோ இல்ல அடகு வச்சோ வர்ற பணத்தை வச்சு நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது வயிற்றுக்குள்ள இருந்து ஒன்னையே குத்தும். பொண்டாட்டிக்கு நல்ல துணிமணியும் நல்ல சாப்பாடும் கொடுக்கறவன் தான் ஒரு நல்ல புருஷன். ஒரு 30 வருஷமாவே இதெல்லாம் நீ உன்னோட இஷ்டப்படி தான் நடத்திக்கிட்டு இருந்த. அதுக்கான வாய்ப்பை நீ எனக்கு கொடுத்ததே இல்லை. அதுக்கு காரணம் இந்த வீட்டில் இத்தனை நாளா புருஷனா நீயும் பொண்டாட்டிய நானும் தானே இருந்திருக்கேன். புருஷனா இருந்து உனக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இப்போ வந்திருக்கு. உன்னோட புருஷன்ற முறையில அது என்னோட கடமை. அதனால நான் ஏதோ சம்பாதிச்ச பணத்தை வச்சு கடமையை நிறைவேற்ற போறேன். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா. வா வா. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? பாலாண்டி தானே? நீ வந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். என் மனசுல இருக்கிற ஸ்ரீகுட்டியை விட நீ நல்லா வளர்ந்துட்ட. ஆண்டி, இது உங்க குழந்தையா? ஆமா. என்ன உனக்கு வேணுமா? இந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரப்போற குழந்தைய எனக்கு கொடுத்துருங்க. உனக்கு ஒரு பாப்பா வேணும்னு அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லு. பாலாண்டி, நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு தெரியாம தான் அம்மா என்ன ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்பா இப்போ ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாரு. உனக்கு யார் கூட இருக்க ரொம்ப பிடிக்கும்? என்ன 2 பேருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். அது அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பாலாண்டி. நீ கவலைப்படாத, அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க.
உன் அப்பா அம்மா கூட தான் நீ கண்டிப்பா இருக்க போற. அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? நீங்க தான் ஆண்டி. ஆமா, அந்த வீட்ல எப்பயுமே உங்க பேரை சொல்லிட்டு தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் பாலாண்டி அப்படி சொல்றாங்க? சில பேர்லாம் அப்படிதான்மா. நாம நல்லது நினைச்சு பண்றது எல்லாமே மத்தவங்களுக்கு அது கெட்டதா தெரியும். ஸ்ரீகுட்டி, இந்த ரூமுக்குள்ள யார் வர சொன்னா? குழந்தை இருக்காளே. குழந்தை இருக்காளா? இதுக்கப்புறம் நீ இந்த பக்கமே வரக்கூடாது. எனக்கும் குழந்தைக்கு எந்த விதமான பகையும் இல்ல ஜெயாக்கா. அதை விட கெட்ட எண்ணம் உன் மனசுல இருக்குல்ல, அது போதும். குழந்தைங்களோட மனசுல எப்பவும் கெட்டதை விளைவிக்கணுமா என்ன? என்னோட பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். வாடி என் கூட. அனுதாபத்தை காட்டி உன் அப்பாவை மயக்கிட்டா, இதுக்கப்புறம் உன்னைய மயக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ வா என் கூட. வா. சமிலி சாப்பிட்டாலாமா? நான் போய் 2 தடவை கூப்பிட்டேன், அவ வரல. இப்ப லாலி வந்து டிஃபன் எடுத்துட்டு அவ ரூமுக்கு போயிருக்கா. கோவமா இருக்காளா? நான் போய் என்னன்னு பேசிட்டு வரேன். இப்ப நீ போய் அவளை ஒன்னும் சமாதானப்படுத்த வேண்டாம். நீ முதல்ல சாப்பிடு. அவ ஏன் அப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்க ஒண்ணும் இல்ல. நீங்க குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் ஆரம்பிச்சது. சமேலி கிட்ட கிருஷ்ணா எதுவும் சொல்லாம போயிட்டாங்கிற கோபம். இதெல்லாம் பார்க்கும்போது அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்க வேண்டான்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? சமேலி குழந்தையோட இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? இப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு இருந்தா பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்படி எதனா உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. கிருஷ்ணாவுக்கு நீ பொண்டாட்டி இல்ல, அவதாங்கிற நினைப்புல இருக்கிறா. நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? அவளுக்கு அண்ணன் தம்பிங்கெல்லாம் இல்லல்ல. ஆர்கேவா அவ ஒரு அண்ணனை தான் நினைக்கிறா. அண்ணன் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் அவ பேசிட்டு இருக்கா. பிரீத்தி, இப்படித்தாமா எல்லா உறவும் தொடருது, அண்ணன் தங்கச்சிங்கிற மாதிரி. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. நீங்க இந்த மாதிரி பேசி பேசி என்னையே நீங்க பயமுறுத்துறீங்கன்னு தோணுது. பயப்படாதம்மா. கொஞ்சம் பாதுகாப்பாவும் ஜாக்கிரதையாவும் இருந்தா நம்ம குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமா நடத்த முடியும். சமிலிய ஆர்கே ஒரு தங்கச்சியா நினைச்சுதான் கேர் பண்றாருன்னு எனக்கு தெரியுமா. சமிலிக்கு என்னன்னா அவளுக்கு ஒரு உதவிக்காகவும் நிம்மதிக்காகவும் ஒரு ஆள் தேவை. இனிமே நீங்க அப்படி நினைங்க. இப்படியெல்லாம் பேசி உன்னை நீயே சமாதானப்படுத்திக்கிறியா? சில விஷயத்துல நாம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஓ முடிவுனாலதான் சமேலிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அதனால சமேலி அவங்கிட்ட ஏதாவது கேட்டா அவனால அதை செய்யாம இருக்க முடியாது. ஆர்கே அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா? இதெல்லாம் சொன்னாதான் புரியணுமா? அவன் நடந்துக்கிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னா முன்னாடி போய் செய்யறவன் அவன். டக்குன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி அவனுக்கு பேச தெரியாது. அதனால எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் நானும் இந்த வீட்ல எல்லா விஷயத்தையும் ஓப்பனா தானே பேசிட்டு இருக்கோம். நான் ஏதாவது நினைச்சு பண்ண நினைச்சு நீங்க என்கிட்ட மறைக்காதீங்க. மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசுங்க. நீ கிருஷ்ணாவை மனப்பூர்வமா நம்புறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. போய் இடத்துல வேற ஒருத்தர் இருந்தா குடும்ப உடையறதுக்கு இது ஒன்னே போதும். இது குடும்ப பிரச்சனை. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இத பத்தி தெரியாது. கிருஷ்ணாவுக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க, அதே மாதிரி எதிரிங்களும் இருக்காங்க. அவங்கிட்ட சிரிச்சு பேசி பழகிறவங்க எல்லாரும் ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சமேலி கிருஷ்ணாவோட வெளியில போயிட்டு வரத பார்த்தா அப்புறம் அது போதும். ஒருவேளை அவங்கள தவறா பேசினா அவமானம் கிருஷ்ணனுக்கு தானே. அப்படி நடக்கிறதுக்கு முன்னால சரி பண்ணிடணும். சமேலிய கண்டிப்பா உன் கைக்குள்ள நீ வச்சுக்கணும். அப்படி இல்ல அவ பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணனை நீ மாத்தணும். யாரா இருந்தாலும் சரி, நீ சொல்றதான் அவங்க கேட்கணும்.
ஜெகதம்பா, நீ ஏன் இங்க வந்து உக்காந்துருக்க? நான் உன்னை உள்ளதானே உட்கார சொல்லிட்டு போனேன். ரூமுக்குள்ள என்னால உட்காந்துட்டு இருக்க முடியலங்க. கொஞ்சம் காத்து வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்து உட்காந்தேன். நீ வெளியே வரும்போது மயங்கி விழுந்தனா உன் தலையில அடிபட்டிருக்கும்ல. அதுக்கப்புறம் ஏன் தொந்தரவு உங்களுக்கு இருக்காதுல்ல? நீ ஒரு தொந்தரவுன்னு யார் சொன்னது? நீதான் இந்த வீட்டோட கம்பீரம். உன் பசங்களை நீ வளர்த்திருக்கிய தவிர அவங்கள ஒரு நல்ல மனுஷனா வளர்க்கறதுக்கு தவறிட்டம்மா. சரி, எழுந்திரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படி என் கைய பிடிக்கிறதே இன்னைக்குதாம்மா. என்ன வாங்குறதுக்காக போனீங்க? ஒரு வீட்டுக்கு தேவையான அவசியமான பொருள் என்ன? அரிசி, அதுவும் இருக்கு. பருப்பு, மிளகாத்தூள், உப்பு, அப்படி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டேன். இதுக்கு பணம் இல்ல? கோவில் கமிட்டி பிரசிடென்ட் கிட்ட இருந்து ஒரு 500 ரூபாய் நான் வாங்கிட்டேன். வர 12ஆம் தேதி உற்சவம் இருக்கு. பஜனை பாடியோ இல்ல பாகவதம் சொல்லியோ கடனை கொடுத்துருவேன். சரி வா, சமைக்கணும்ல. யாருங்க செய்வாங்க? என்னால கண்டிப்பா முடியாது. நீ உள்ள போய் உக்காரு. சாப்பாடு, குழம்பு எல்லாத்தையும் நான் வைக்கிறேன். கோவில் அன்னதானம் பண்ணும்போது அங்க நான் தானே முக்கியமான சமையல்காரன். நான் ரொம்ப அற்புதமா சமைப்பேன். நீ அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா போதும். எல்லாத்தையும் குடிச்சிடணும். நீ பாலை குடிச்சிட்டு சமத்து பிள்ளையா இருக்கணும் இல்லையா? பாலாண்டி, உங்க பொண்ணு பேரு என்ன? பேரு என்ன வைக்கல? ஏன் வைக்கல? குழந்தையோட நூல் கட்ட முடிஞ்சிச்சுல்ல. நூல் கட்டும் போதுதான் பாட்டி என்கிட்ட பேர் வைப்பாங்கன்னு சொன்னாங்க. இவளுடைய நூல் கட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் நடந்துச்சு. இருந்தாலும் கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. ஸ்ரீகுட்டி, உனக்கு பிடிச்ச பேர் சொல்லு. அதெல்லாம் வேண்டாம். இவ உங்களோட குழந்தையாச்சே. உங்களுக்கு பிடிச்ச பேர் தான் நீங்க வைக்கணும். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பேரை சொல்லுங்க. அகிலா. அகிலா நல்ல பேரு. நான் அந்த பேரை சொல்லி கூப்பிடவா? அகிலா செல்லம் முழிச்சிட்டா. அகிலா செல்லம் முழிச்சுக்கிட்டா. நான் தான் முதல்ல கூப்பிட்டேன். நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன். அகிலா. ஏன் அகிலா செல்லம்? ஆஷா, ஆஷா, என்னங்க? எழுந்துரு. நீ கிச்சனுக்கு போய் சமையல் பண்ண உதவி பண்ணு. ஆனா அங்க எதுவுமே இல்லையே. அப்பா மளிகை சாமான் அரிசிலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அம்மா ரொம்ப டயர்டா இருக்காங்க. நீ போய் சமைச்சு கொடு. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஏன், என்னாச்சு? எந்திரிச்சு நடக்க முடியாத நிலைமையிலயும் எங்கேயோ பேசிட்டு வந்து அந்த காசை வச்சுதான் அவரே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் வாங்குறீங்க. அவர் சம்பாரிச்ச காசுல நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இங்க பாரு ஆஷா, அப்பாவை யாரும் கட்டாயப்படுத்தவே இல்ல. அவரு அதான் இது எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த வீட்ல ஒரு மனுஷனா கூட நீங்க அவரை மதிக்கல. ஆனா அவரோட காசுல நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த அளவுக்கு இந்த வீட்டோட நிலைமை மோசமா இருக்குல்ல? அவர் ஒன்னும் வேற யாரும் இல்ல, என் அப்பா தானே. ஓ, அப்படி ஒரு நினைப்பு உங்க மனசுல இருக்கா? இந்த வீட்டோட வரண்டாவுல யாருமே அந்த மனுஷனை கண்டுக்காத போது அப்பெல்லாம் நீங்க பரிதாபம் காட்டவே இல்லையே. அன்னைக்கு உங்க அம்மா கூட சேர்ந்து அந்த மனுஷனை கேலி பண்ணவோ இந்த வீட்டை விட்டு துரத்தவும் தானே கூட இருந்தீங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த மனுஷன் ரெடி பண்ணும் போது உடனே அவர் அப்பாவாயிட்டாருல. உங்களுக்கு சுயநலம் சொல்வாங்களா, அது இதுதான். நீ பசியோட இருக்க வேணாம் தான் நினைச்சேன். ஓ, அதுக்கான பொறுப்பு என்னோட புருஷனுக்கு தான் இருக்கு, என்னோட மாமனாருக்கு இல்ல. வேலைக்கு போகாத என் புருஷன் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கும் போது அவரு கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை சாப்பிட சொல்றீங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டா தொண்டைக்குள்ள போகுமா என்ன? உங்களோட வயிறு மட்டும் ஃபுல்லானா போதும்னு நினைக்கிறீங்க நீங்க போல. ஆனா என்னால முடியாதுங்க. அதை விட நல்லது நான் பட்னியாவே இருந்துக்கிறேன். என்கிட்ட குடுமா, நான் பரிமாறுறேன்.
நீயும் அப்படியே உட்காருமா. நம்ம ஒண்ணா சாப்பிடலாம் அத்தை. நான் கொஞ்சம் கஞ்சியை குடிச்சுக்கிறேன், நீ உட்காருமா. ஸ்ரீகுட்டி சாப்பிட்டாளா ஜெயா? அவ தூங்கிட்டாமா. எழுப்பி பார்த்தேன், சரி தூங்கிட்டோன்னு விட்டுட்டேன். சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, இந்த இடத்துல ஒரு ஆள் குறையுதே. பாலா, அவ எங்க? சமையல் கட்டுல இருக்கா. சமையல் கட்டலையா? யார் அவளை சமையல் கட்டுக்கு போக சொன்னது? அவகிட்ட இப்பயே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அவளால இப்ப சின்ன சின்ன வேலை செய்ய முடியும். அத சொல்றதுக்கு நீங்க யாருங்க? எங்க யாருக்கும் சமைக்கல, நீ சாப்பிடறதுக்காக தான் பாலா செஞ்சிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒன்னும் அவ சமைக்க வேண்டாம். பாலா சமைக்கிறாளா, சமைக்காம இருக்காளா, சாப்பிடறாளா, சாப்பிடாம இருக்காளா, என்ன வேணா பண்ணட்டும். அத நீங்க 2 பேர் பேசி தீர்த்துக்கோங்க. நாங்க நிம்மதியா சாப்பிடலான்னு உட்கார்ந்துருக்கோம். ஏய், உன்னை யார் அதுக்குள்ள சமையல் கட்டுக்கு போய் சமைக்க சொன்னாங்க? நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க கிச்சன்ல போய் ஏதாவது பண்ணி கொண்டு வான்னு. டீ காஃபி போடுற மாதிரி சமையல் செய்யறது அவ்வளவு ஒன்றும் ஈஸி இல்ல. உங்களுக்கு வேண்டியதை பாலா சமைக்கிறா, நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா போதும். அப்படி ஒண்ணு நீ நினைக்க வேண்டாம். நானும் இவ்வளவு சாப்பிடுறதுக்கு உங்களால சமைக்க முடியலனா அப்புறம் இங்க வேற யாரும் சாப்பிட வேண்டாம். இனிமே முதல்ல எனக்கும் பாலாவுக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கொட்டிக்கிட்டா போதும், புரியுதா? இதுக்கப்புறம் இதுதான் இந்த வீட்டுல சட்டம். இல்லனா ஒருத்தரையும் இந்த வீட்டுல சாப்பிட விட மாட்டேன். கேளுங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் இங்க வருவேன். அப்ப நீங்க யாருமே இங்க இருக்க கூடாது. எங்களுக்கு தேவையான சாப்பாடு மட்டும் தான் இருக்கணும். காதுல விழுந்துச்சா? பாலா, இவன் பண்றதெல்லாம் பார்த்து நீ ரசிக்கிறியா? 1.5 வருஷமா நான் இதை டெய்லியும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். மகளோட புருஷனோட உண்மையான சுயரூபம் என்னன்னு இப்போவாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அவனை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தலன்னா நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கவே முடியாது. நான் போயிட்டு வரேன். இந்தாங்க ஃபோன். ஆர்கே, போகாதீங்க, நானும் கூட வரேன். நீ ஏன் கூட போற? நான் அர்ஜென்ட்டா குழந்தைக்கான சில பொருட்களை வாங்கி ஆகணும். நீ அந்த லிஸ்ட் ஆர்கே கிட்டே கொடு, இவர் வாங்கிட்டு வருவாரு. அதெல்லாம் வேண்டாம், என்ன டவுன்ல விட்டாலே போதும். நீ எங்க போற சமேலி? பர்ச்சேஸ் பண்ணணும். நீ பர்ச்சேஸ் பண்ண போயிட்டேன்னா உன் குழந்தைய யார் பாத்துக்குவாங்க? இங்கதான் நீங்களும் பிரீத்தியும் இருக்கீங்கல்ல. லாலி வீட்ல இருந்து இப்ப வந்துருவா. நான் ஒரு 1 மணி நேரத்துல வந்துருவேன். அவளை கோவப்பட வைக்காதீங்க, வரட்டும். இனிமே இவ பேச்சுக்கு ஏத்த மாதிரி ஆட வேண்டாம். இவளுக்கு நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஆர்கே, என்னையும் கூட்டிட்டு போங்க. நீ ஆர்கே கூட எல்லாம் ஒன்னும் போக வேணாம், அவருக்கு நிறைய வேலை இருக்கு. பிரீத்தி, என்ன நீ கட்டுப்படுத்த நினைக்காத. உன்னை வந்ததுல இருந்தே கட்டுப்படுத்தி இருக்கணும். அதான் என் மிஸ்டேக். இதுக்கப்புறம் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். நான் ஆர்கே கூட போவேன். வாங்க ஆர்கே போலாம். நீ அவர் கூட போவேனான்னு தான் சொல்றேன். பிரீத்தி, நான் தெரியாம. பரவாயில்லம்மா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்னடா, என்ன வேணும்? பாலா, நான் சொல்லியிருந்தேன்ல ஹை ரேஞ்சில் ஃபேக்டரியோட ஷோரூம் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு. நான் அங்க போறேன். 1 வாரம் கழிச்சு தான் வருவேன். போறதுக்கு முன்னாடி உன்னை பத்தின சில விஷயங்களை இங்க பேசிட்டு போகணும். சரி, எங்கூட வா. ஏய், வாங்குற. எங்க குழந்தை இங்க தனியா? என்ன எந்திரிச்சு ஓடிட போறா? அவ்வளவுதான், போலாம் வா. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எல்லாரும் வந்து கேளுங்க. எங்க இருக்கீங்க? எல்லாரும் கொஞ்சம் வெளியில வாங்க. வாங்க வாங்க வாங்க. நான் உங்ககிட்ட தான் முக்கியமா இதை பத்தி பேசி ஆகணும். நான் ஒரு வாரத்துக்கு இங்க இருக்க மாட்டேன். பாலாவை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போறேன். என் பொண்ணை பார்க்க வேண்டிய பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அதை மறுபடியும் சுமக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஓ, அதோட அப்பா ரோல் முடிஞ்சிருச்சு, அப்படித்தானே?
தானே இவளை பெத்தீங்க. வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதோட உங்க பொறுப்பு முடிஞ்சிருச்சா என்ன? நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தி இதுக்கப்புறம் நீ சொல்லி காட்ட வேண்டாம். நான் சொல்லும் போது அங்கிருந்து ஆரம்பிப்பேன். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? என் கம்பெனி வேலை விஷயமா நான் இந்த வீட்டை விட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போறேன். நான் திரும்ப வர வரைக்கும் இவளுக்கும் என் குழந்தைக்கும் ஒரு குறையும் வரக்கூடாது. நான் இல்லாத சமயத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து இவளை கஷ்டப்படுத்துனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அடுத்த நிமிஷமே பறந்து வந்துருவீங்க. அப்படி நான் இங்க வந்தேன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் என்ன பாடுபடுவீங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீ தான் பாலாவை இங்க கூட்டிட்டு வந்த. அதுக்கான பொறுப்பை எங்களால எல்லாம் ஏத்துக்க முடியாது. என்னது? உங்களுக்கு உங்க வேலையை மட்டும் தான் பார்க்க பிடிச்சிருக்கோ? இவன் நீங்க பெத்த பொண்ணுதான் சொல்றது கூட நீங்க தயங்குறீங்களா? ஏய் பாத்தியாடி, உன்னோட அப்பன் குணம் என்னன்னு இப்ப உனக்கு தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு முன்னாடி எனக்கு நல்லா தெரியுங்க. குழந்தை அங்க தனியா இருக்கா, நான் போறேன். நான் அங்க போய் சேர்ந்த உடனே கால் பண்ணுவேன். நீ போனை எடுக்கணும். தினமும் இங்க என்ன நடக்குதுங்கிறது நீ எனக்கு சொல்லணும். எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? பாலாவையும் உங்க கூடவே வேலை செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்களேன். அப்படி பண்ணா வேற ஊருக்கு போய் நீங்க தனியா ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். நான் எந்த அளவுக்கு வேணாலும் கஷ்டப்பட தயாரா தான் இருக்கேன். ஆனா இப்போதைக்கு இவ்வளவு நான் கூட்டிட்டு போக மாட்டேன். இவ்வளவு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். திரும்பி வரும்போது எந்த குறையும் இல்லாம இருக்கணும். பட்டினியா எலும்புதலுமா இருக்கிறத பார்த்தா அதுக்கப்புறம் யாரும் நிம்மதியா இருக்க மாட்டீங்க. வந்து பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். நடக்க போறத பாப்பீங்க. நான் போயிட்டு வரேன். நான் திரும்பவும் சொல்றேன், நான் போயிட்டு கூப்பிடும் போது நீ போன் எடுக்கணும். இங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்லணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.